வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் கன்செஷன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்கேல் ஆஃப் பே என்ன இருக்குது, டைப் ஆஃப் ஜாப் என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இப்போ பார்த்தலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஜூன் 9 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போவுமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025, அதாவது ஜூலை 4 வரைக்குமே லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டும் 4/7 வரைக்கும் தான். பேமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டைமு 5/7/2025 வரைக்குமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ 9/7/2025லேருந்து 11/7/2025 வரைக்குமே ஓப்பன் ஆகும். தென் எக்ஸாம் டைம் கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயர் 1 இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 2வும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். டயர் 1 எப்போ இருக்குன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். டயர் 2 எக்ஸாம் எப்போ இருக்குன்னா டிசம்பர் 2025 இருக்கும். டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கிளாரிஃபிகேஷன் இதில் கொடுத்துருவாங்க. தென் மெயினாக வந்து விமன் கேண்டிடேட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸும் இதில் கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இந்த மாதிரி குரூப் பி போஸ்ட். இதெல்லாம் ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும்னா டிபெண்ட் ஆன் போஸ்ட்டு சிலது மாறுது. ஆனால் மினிமம் சில இடத்துல 18 இருக்குது, சில இடத்துல 20 இருக்குது. இதில் எல்லாம் மேக்ஸிமம் 30 தான் இருக்குது. 30 வருஷம் வரைக்கும் தான் இருக்கணும். சில போஸ்டிங்க்கு 18லேருந்து, சில போஸ்டிங்க்கு 20லேருந்து இருக்கணும் மினிமம் குவாலிஃபிகேஷனை. பார்த்துக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்து பே லெவல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுலாம் பே லெவல் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுவுமே குரூப் பி போஸ்ட்டில் தான் வருது. இதுக்குமே இதே ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட்டுன்னு பார்த்துக்காங்க. அடுத்து குரூப் சி கொடுத்துருக்காங்க. இதோட பே லெவல் வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்குது. ஆடிட்டர், இந்த ஆடிட்டருக்கெலாம் வந்து மெயினாக ஸ்பெசிஃபிக்காக டிகிரி கொடுத்துருப்பாங்க அங்கே. இது பார்த்துக்கங்க. பே லெவல் 4 இருக்குது, அதுவும் குரூப் சியில் வருது. ஸோ இந்த டைப் ஆஃப் போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 14,582 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து ஏஜ் லிமிட் பார்த்தலாம். 18 to 27 இயர்ஸ் சில போஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பின் பார்ன் நாட் இயர்லியர் தென் 2/8/1998 அண்ட் நாட் லேட்டர் தென் 1/8/2007. இது பார்த்துக்காங்க. 998க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் 20 to 30 கொடுத்துருக்காங்களே சில போஸ்ட்டுக்கு, அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும், கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இந்த இயர்ஸ் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு. அதுக்காக தான் இவங்க வந்து எப்போ பிறந்திருக்கணும் எப்போ பிறந்திருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்காங்க. SC/ST கேட்டகரிக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. PWBD அன்ரிசர்வ்டுக்கு வந்து 10 இயர்ஸு. அதே போல் பாருங்கள், PWBD ஓபிசிக்கு 13 இயர்ஸு, SC/ST இருந்தால் 15 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டட் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் ஆஸ் அன் 1/8/2025. நீங்கள் 1/8/2025 படி கால்குலேட் பண்ணணும். டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டு இன் ஆப்ரேஷன் இது மாதிரி இருந்தாங்கன்னா 3 இயர்ஸு. அதே SC/ST பிரிவினர்னா 8 இயர்ஸு.
குரூப் சி போஸ்ட்டுக்கு சில எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. யாருக்கெல்லாம்னு பார்த்துக்காங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் பிடிஎஃப் பார்த்துக்காங்க. சரி நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன், மற்றது சொல்லிடுறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் எனி சப்ஜெக்ட் from a recognized university or institute with at least 60% marks in mathematics at a 12th standard level, bachelor degree in any subject with statistics. மெயினாக யாருக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்சன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. பிஎஸ்சி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது போல் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். மற்ற போஸ்ட் ஆல் த அதர் போஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி படிச்சிருந்தா போதும், எந்த பேச்சுலர் டிகிரி இருந்தாலும் ஓகே. எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும். வெப்சைட் அட்ரஸ் இங்கே கூட இருக்குது பாருங்கள், ssc.gov.in. இதை போட்டிங்கன்னா கூட உள்ளே போய்டும். அதிலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பற்றி பார்த்தலாம், எவ்வளோ மார்க்ஸுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக இதில் வந்து 50 மார்க்ஸு. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க்ஸு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸு 50 மார்க்ஸு. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இந்த 1 ஹவரில் இத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் உண்டு, அது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். there will be a negative marking of 0.50 marks for each wrong answer. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க, அதையும் பார்த்துக்காங்க. அடுத்த ஸ்கீம் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷன் செகண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக ஒரு 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸு. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் கொடுப்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் கொடுப்பாங்க. அது ஒரு 70 கொஸ்டின், இதுக்குமே 3 மார்க்ஸு. டோட்டல் 210 மார்க்ஸ் வரும். செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும், அது வந்து ஒரு 20 கொஸ்டின் 60 மார்க்கு. அடுத்து செக்ஷன் 4ல் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும், 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க் இருக்குது. ஸோ பேப்பர் 2 ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தான். ஸோ இதுலையுமே வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு, அதாவது 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 rupees ஒன்லி. ஆனால் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல் காஸ்ட்டு, எல்லா விமன் கேண்டிடேட்ஸ்க்குமே கிடையாது. தென் எஸ்சி எஸ்டி அந்த பர்சன்ஸ்க்கு கிடையாது. பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு கிடையாது. மற்ற எல்லாருக்குமே 100 rupees. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.